இன்றைக்கி என்னென்ன பிளேசஸ் பார்த்தோன்னு பார்க்கலாம். ஆஃப்டர்நூன் செக்இன் பண்ணிவிட்டு நேராக ரோஸ் கார்டன் வந்துவிட்டோம். சாப்பிட்டுட்டு ஆனந்த பவன் ஒரு ஹோட்டல் இருக்கீங்க, அது மட்டும்தான் நல்லாயிருக்கு. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கணும், அடல்ட்டுக்கு சைல்டுக்கு. சப்போஸ் கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா கேமரா வீடியோ கேமரா எல்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிடலாம். ரொம்ப கூட்டமாக இல்லை, பட் ஆனால் இருந்தாங்க. இது டைமிங்ஸ் இருக்குது, 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த சீசனுக்காக ரோஸ் கார்டன் நல்லா நிறைய இருக்கு. அங்க பாருங்க, அது பெருசா வீடு இருக்கு. பேர்லாம் இந்த போர்ட்ல போட்டுருக்கோம். சூப்பரா இருக்கு கிளைமேட். நம்ம இப்போ ஜில்லுனுக்கு இந்த ஃப்ளவர்ஸ்க்குலாம் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கும், ஏன்னா பசங்க எடுத்த வீடியோ இதெல்லாம். ரோஸ் இந்த டைம் போகிறது தான் கரெக்டான சீசன். ரோஸ் எல்லாமே கொஞ்சம் வந்திருந்தது. இன்னும் கொஞ்சம் வரணும், இன்னும் ஒரு 10 days பத்து வந்திருந்தால் இன்னும் நல்லா க்ளோ ஆகிருக்கும். பட் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம் இங்கே. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. ரோஸ் கார்டன் ஊட்டியில் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, இந்த ரோஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. எல்லா ரோஸும் நல்லா இருக்கு. இதுக்கு வந்து நான் 4 stars கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து கிட்ஸை கூப்பிட்டு வரலாம் நீங்கள். ரொம்ப வர்த்தான பிளேஸ் இது. டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஃப்ளவர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேணும்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு தனியாக ஆளுங்க இருக்காங்க, அவங்கள வச்சு கூட எடுத்துக்கலாம். கேமரா தனியாக சார்ஜு. இங்கே வந்து இந்த ரோஸ் கார்டனில் என்னென்னா, ஜப்பானில் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஃபெட்ரேஷன், இந்த நடுவில் போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த போர்டில் எழுதியிருக்கு பாருங்களேன். ஃபெட்ரேஷன் ஜப்பான் வந்து அவார்டு கொடுத்தாங்களாம் இந்த ரோஸ் கார்டனுக்குன்னு. இதோ நான் சொன்னல, வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் ரோஸ் சொசைட்டிஸ் அவார்ட் ஃபார் கார்டன். இந்த கார்டனுக்கு, ரோஸ் கார்டனுக்கு ஜப்பான்லேருந்து கொடுத்தாங்களாம். அது வேணாம், இது காமி, ரெட் கலர். இங்க பாருங்க, ரோஸ் கார்டன் சூப்பரா இருக்கு. கிளைமேட் சூப்பரா இருக்கு. சீட்ஸ்லாம் கூட வைக்கிறாங்க. எல்லா கலர், எந்த கலர் ரோஸ் வேணும் சீட்ஸ் வைக்கிறாங்க. ரோஸ் கார்டன்லேருந்து கிளம்பி வேக்ஸ் மியூசியம் வந்தோம். வேக்ஸ் மியூசியமில் உள்ளே போய் இதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் உள்ளே. சரி, நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு போனோம். பட் ஆனால் அங்கே வந்து அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. சும்மா பார்க்குறதுக்கு எல்லோரும் இதெல்லாம் கேன்லாம் இருந்தது. பட் வெளியில் நீங்கள் அப்ராடில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே பிடிக்காது. நீங்கள் சும்மா வேணால் பசங்களுக்காக சும்மா பார்க்கலாம். ஆனால் பசங்களுக்கே பிடிக்கல. கொஞ்சம் ஸ்மெல் வந்து ஸ்டிங்கிங் ஸ்மெல் அடிச்சுதாங்க. நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு போய் டின்னர் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டோம். ஃபோட்டோஸ்லாம், ரோஸ் கார்டனில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரோஸ் கார்டன் போனது ஒரு நல்ல பிளேஸ், அது ஒரு நல்ல பாயிண்ட். பட் வேக்ஸ் மியூசியம் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு இது பண்ண மாட்டேன், இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க மாட்டேன். உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் போங்க, இல்லைன்னா போகாதுங்க. இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து ரோஸ் கார்டன் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த கிளைமேட்டில் போனோம்னா தான் ரோஸ்லாம் பார்க்க முடியும். Day 2 வந்து நாங்கள் நிறைய பிளேசஸ் போய் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்